இருட்டுக்கடை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கே தவிர திருநெல்வேலி இந்தியன் வங்கியில் 5 கோடி ரூபா கடன் இன்னைக்கு இருக்குது. இருட்டுக்கடையினுடைய கிருஷ்ணசிங் ஸ்வீட் ஸ்டாலுக்கு 5 கோடி ரூபா கடன் இருக்குது. இதை யார் வேணாலும் பத்திரிகையாளர்கள் நீங்கள் போய் அங்கே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது, வச்சிருக்கிற 2 காருமே டியூவில் தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதில் அந்த காருக்கான டியூ கட்ட முடியாமல் போன வாரம் அவங்களுடைய இன்னோவா காரை வித்துட்டாங்க. இது எப்படி எனக்கு தகவல் தெரிய வந்ததுன்னா, என்னுடைய ஒரு ஐ சர்ஜரி நான் திருநெல்வேலியில் தான் பண்ணிக்கிட்டேன் அரவிந்தில். அப்போ அவங்க வீட்டில் இருந்து தான் பார்த்துக்கிறப்போ இந்த கடன்காரங்கெல்லாம் அங்கே வந்து கேட்குறாங்க, ஒரு பிரச்சனை ஆகுது, இதெல்லாம் என்னங்கிறப்ப தான் இந்த ஒவ்வொரு விவரமும் வந்து நமக்கு தெரிய வந்தது. இந்த பிரச்சனை இப்போ அந்த டாக்குமெண்ட் விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியில் வந்து ப்ராப்ளம் ஆயிருமோங்கிறத ரீதியிலையும், என்னோட பையன் வந்து அந்த பையனே அந்த விவரங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லுவான். அந்த பொண்ணுக்கு அன்டைம்லலாம் கால் வருது, வெளியிலிருந்தெல்லாம் கால் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த சண்டை அவங்களுக்குள்ளார பெருசாகுது. அந்த ப்ராப்ளம் வந்த உடனே தான் வந்து இவன் கூப்பிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி இப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது, என்னன்னு சொல்லுங்க உங்கள் பொண்ணுக்கு அப்படிங்கிறப்போ, அவள் தனியாக வளர்ந்த பொண்ணு, தனியாக ஃபிங்கிள் சைல்டு, அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அடிக்கடி ராத்திரியில் கூட பேசிக்குவாங்க, அதை ஒரு தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்ச நாள் போக போக சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆனால் அது அதிகமாக தான் போயிட்டு இருந்தது. நான் அந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன், இந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் அப்படியே பார்லருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 5 மணி நேரம் ஒரு பொண்ணு வீட்டுக்கே வரலன்னா நாம் அந்த மாதிரி நாம் வந்து இருக்கிற குடும்பமும் கிடையாது. இதெல்லாமே கேட்க போக சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற ரீதியில் பிரச்சனை ஆனது. இன்னைக்கு அந்த அளவுக்கு பெருசாகி அவனுக்கு அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை அந்த திருப்பி விட்டு, ஏன்னா என்னுடைய பையன் லண்டனில் படித்தவன், ஸ்காலர்ஷிப்பில், அவன் இஸ்ரோவில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணவன், அவன் மெரிட்டில் அவன் காலேஜ் படிக்கிறப்போ 2 செமிஸ்டர் ஒட்டுக்கா எழுதி அந்த 6 மாதத்தை ஒரு செமிஸ்டர்னுடைய டைமை சேவ் பண்ணி அவன் மெரிட்டில் வந்து இஸ்ரோவில் ஜாயின் பண்ணான். இஸ்ரோவில் அவன் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்பவே அவனுக்கு வந்து லண்டனில் அவனுக்கு படிப்புக்கு இடம் கிடச்சி, ஸ்காலர்ஷிப்பில் 28% ஸ்காலர்ஷிப்பில் அவன் லண்டனில் முடித்து அங்கே லண்டனில் ஒர்க் பண்ணிவிட்டு அவன் இந்தியாவுக்கு வந்தவன்.